எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு அதை உட்கரிச்சு கொண்டு நமக்கு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுது பார்த்தீங்கன்னா 22 கிலோ வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு உள்ள வாங்கி அதை வந்துட்டு வெளியில வந்துட்டு நமக்கு ஆக்சிஜனாவே கொடுக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு மரங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம். மரங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்துட்டு நாளைய சமுதாயம் வாழ்றதுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துட்டு பின்னாடி கட்டிக்கிட்டு தான் நம்ம ஓடணும். இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு மார்ச்ல நிலாவில் போயிட்டு அவங்க இது பண்றதுக்கு இறங்குறதுக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிக்கிட்டு போய் இறங்குறாங்களோ, அந்த மாதிரி வந்துட்டு நமது சமுதாயம், அதாவது நம்மளோட பின்னாடி வரக்கூடிய இளையோர் சமுதாயம் வந்துட்டு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு காடுகளை காப்போம், மரங்களை வளர்ப்போம், நாட்டுக்கு நல்லதே செய்வோம். இன்றைய சமுதாய வளம் தான் வந்துட்டு நாளைய, அதாவது இன்றைய வனவளமே நாளைய சமுதாய வளம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம காட்டை காப்பாற்றுவோம். அதான் என்னோட இதோ ஒரு குறிக்கோளா வச்சு நான் வந்துட்டு முன்மொழிகிறேன். அப்புறம் வந்துட்டு இங்க நம்ம போட்டிருக்க இதை வந்துட்டு பார்க்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்துட்டு பாதுகாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த வேலியை இது பண்ணிட்டு உள்ள போய் வராங்க. அது உள்ள போய் வந்தாங்கன்னா வந்துட்டு ஆடு மாடு வந்துட்டு உள்ள போறதுக்கு கொஞ்சம் இது இருக்கு, சூழல் உருவாகும். அதனால கொஞ்சம் பாதுகாத்து இது பண்ணீங்க. இது வந்துட்டு உங்க ஊருக்குரிய ஒரு பார்க்கு. இந்த பார்க்கு மூலமா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன சொல்றாங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு குறையும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், நீரிழிவு நோய், அப்புறம் வந்துட்டு இதய நோய், இவங்க உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே உள்ள வந்து பார்க்குள்ள வந்து நடந்து போனாங்கன்னா வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு காற்று கிடைக்கும். காற்று கிடைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு சுவாசிக்கிறதுல வந்துட்டு சிரமம் இல்லாமல் நல்லா வந்துட்டு என்ன சொல்றதுங்க, சிரமம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய இயற்கையான ஒரு காற்று உள்ள போய் வரும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க எல்லாமே வந்துட்டு சுற்றமாகி வந்துட்டு உங்களோட வந்துட்டு ஆரோக்கியம் வந்து. இன்னொரு இது சொல்றாங்க, மேலை நாட்டுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்லாம் வந்துட்டு வனக்குளியல்னு சொல்லுவாங்க. வனக்குளியல்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு நடந்து போய் வர்றது தான் வந்து வனக்குளியல்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல வந்துட்டு குளியல் அறையில குளிக்கிறது வந்துட்டு தண்ணி வச்சு குளிக்கிறோம். பட் ஆனா நம்ம காட்டுக்குள்ள போய் நீங்க நடந்து போய் வந்தாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு வந்துட்டு புத்துணர்ச்சியா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், காடை காப்பாத்துங்க, மரங்களை வளருங்க, அவ்வளவுதான். சொல்லு சார், சொல்லுங்க. சட்டமன்றம் அதுதான் சொல்லணும். அதுதான் ஃபாரஸ்ட். அடுத்தபடியாக வந்துட்டு நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுவார். அதுதான் முதல்ல எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்களுடைய எண்ணங்கள், ஒவ்வொரு திட்டமும் முத்தான திட்டங்கள். இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய திட்டம் அதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதே போல குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்காக புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு, அதே போல மாணவியர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டம், அதே போல கட்டணமில்லா பேருந்து திட்டம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவித்து தமிழக மக்களினுடைய நலன் காக்க வேண்டும், தமிழக மக்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும். அதற்காக தன்னுடைய உடலையும் வருத்தி கொண்டு பல்வேறு திட்டங்களை அறிவித்து தமிழ்நாட்டை இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதல்வர். அவருடைய எண்ணங்களிலே உதித்த மரகத பூஞ்சோலை என்கின்ற திட்டம் இன்று தமிழகம் முழுமையிலும் எங்கெல்லாம் வனம் பாதுகாக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் வனம் அதிகமாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் இது போன்ற திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். நம்முடைய வன சரகரர் அவர்கள் மிக அழகாக அவருடைய அனுபவங்களை எடுத்து வைத்து வனத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், வனம் பாதுகாக்கப்பட்டால் மக்களுக்கு என்ன நன்மைகள் வந்து சேரும் என்பதை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய முதல்வர் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் திட்டங்களை அறிவித்து இன்று துவக்கி வைத்திருக்கின்றார். இதே போல தமிழகம் முழுமையிலும் இது போன்ற திட்டங்கள் ஆங்காங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனா என்ன, இது நம்ம ஊருக்கு உள்ளார இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த